வணக்கம். நேற்றைய முந்தைய தினம் நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஆதரவா. அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு நீங்க கொடுத்திருக்கீங்க. எல்லா கிரிக்கெட்டரும் சரி, பாண்டிச்சேரியை சேர்ந்த பொதுமக்களும் சரி, மற்றும் நம்மளுடைய அரசியல் தலைவர்களும் சரி, இந்த மாதிரி பல்வேறு இயக்கங்களும் சரி, அவங்களும் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று அந்த ஸ்டேட்டஸும் சோசியல் மீடியாவிலையும் பகிர்ந்திருக்கீங்க. இதற்கான நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன். மற்றும் இதற்கு அடுத்த கட்டமா நம்ம என்ன நகர்வு மேற்கொள்ள போறோம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. இதற்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு குழுவை நம்ம உருவாக்க போறோம் த்ரூ வாட்ஸ்அப். ஸோ இந்த குழுவுல கண்டிப்பா உணர்வு இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரிக்கெட்டர்ஸ் மற்றும் பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், பல்வேறு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இணையலாம். அந்த குழுவினுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளஸ் என்னுடைய ஸ்டேட்டஸ் மற்றும் அனைத்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய குழு எல்லாத்துக்குமே நம்ம அதை ஃபார்வர்ட் பண்றோம். உங்களுக்கு இந்த உணர்வோடு நம்ம இணைந்தால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த குழுவில் இணையலாம். மற்றும் நம்ம தொடர்ந்து பாண்டிச்சேரி வீரர்களுக்காக குரல் கொடுப்போம். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அந்த குழு முழுமை அடைந்தவுடன் அந்த குழுவிலையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த கட்டமா நம்ம அரசியல் தலைவர்களை மீட் பண்றதாகட்டும், இன்னும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களை போயிட்டு சந்திக்கிறதாகட்டும், பொதுமக்களுடைய ஆதரவுகள் ஆகட்டும், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம முன்னெடுக்க போறோம். கண்டிப்பா நம்ம ஒரு அற வழியில பொதுமக்களுக்கும் சரி, நம்மளோட அரசியல் தலைவர்களுக்கும் சரி, மற்றும் விளையாட்டு வீரர்கள் அண்ட் பாண்டிச்சேரி சேர்ந்த அனைவருக்குமே நம்மளுடைய பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ் என்னென்னலாம் சஃபர் ஆகுறாங்க, என்னென்ன விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம்னாலே கண்டிப்பா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் மிக விரைவில் நிறைவேறிவிடும் அப்படின்றது தான் நம்மளுடைய நம்பிக்கை. கண்டிப்பா அதை தொடர்ந்து நம்ம செய்வோம். நம்மளுடைய பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாண்டிச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா நம்ம நிறைய வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு வரோம். அதனை தொடர்ந்து இன்னொரு குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம இன்னைக்கு பகிர போறோம். அதுல நம்மளுடைய பசங்களுக்கு வாய்ப்பு மறுக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பாண்டிச்சேரியை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அளிக்க வேண்டும் அப்படின்ற வேண்டுகோளை தான் சிஏபிக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனை மறுக்கிற சிஏபி ஆல்ரெடி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனா இது வரைக்கும் பெரும்பாலும் நடக்கல. ஏன்னா அதிகபட்சமான பர்சன்டேஜ் இங்க மைக்ரேட் ஆகி ஆடக்கூடிய பிளேயர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. நம்மளுடைய மண்ணுல பிறந்த, அதாவது பர்த் பிளேயர்ஸ்க்கு சான்சஸ் கம்மியா இருக்குது. அதுதான் ஃபேக்ட். ஏன் அப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரிக்கெட் அகாடமி அப்ரூவ்டு பை சிஏபி, அவங்களால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அகாடமி தடையா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் உண்மை. அந்த அகாடமில புது வரவா இன்னும் நிறைய பெயர்கள் இருக்கு. அதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபும் நம்ம கிட்ட இருக்கு. அதை வச்சு அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, எப்படி அவங்க டீமுக்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்ற விஷயங்களையும் இப்ப நம்ம பார்க்கலாம். சிஏபி நம்மளுடைய பாண்டிச்சேரியில நிறைய அகாடமி அப்ரூவல் பண்ணி இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான அகாடமி தான் ஜெகத் அகாடமி. அந்த அகாடமியை மெயின்டைன் பண்ற ஒரு பர்சன் வெங்கட். சிஏபிலையும் முன்னாடி ஜாயின்ட் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. இப்போ ஒரு முக்கிய புள்ளியா அங்க இருக்கிறாங்க. அவர் சொல்றதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா தாமோதரன் அவர்களுக்கு எல்லாமே வெங்கட் அவர்கள் தான் செய்துக்கிட்டு வர்றதாகவும், அவர் சொல்ற விஷயங்கள் மட்டும்தான் அங்க நடக்கிறதாகவும், அவர் சொல்ற பிளேயர்ஸ்க்கு அங்க முன்னுரிமை கொடுக்கப்படுறதாகவும், அவர் அந்த கோச்சஸ்க்கு மட்டும்தான் அங்க வாய்ப்புகள் கிடைக்கிறதாகவும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்க போய்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பா தாமோதரன் அவர்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அப்ப இதை எல்லா விஷயத்துமே தாமோதரன் அவர்கள் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க கேள்வி கேட்க வேண்டியது தாமோதரன் அவர்களை தான். வெங்கட் அவர்கள் எது வேணா பண்ணிட்டு போட்டோம், அவரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. பட் அவர் சிஏபிக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான காரணம் யார்? அது கண்டிப்பா தாமோதரன் அவர்களால் மட்டும்தான். நான் இதுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்றேன். இந்த வருடம் ஒரு சிலர் புதுசா ஜெகத் அகாடமியில ஜாயின் பண்ணிருக்காங்க. அவர்களுடைய பெயர்களையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன். இப்ப நான் படிக்கக்கூடிய பெயர்கள் புதுசா அந்த அகாடமியில அட்மிஷன் ஆயிருக்கிறவங்க. கண்டிப்பா இவர்கள் ஸ்டேட் டீம்ல இடம் பெறுவாங்க. ஸ்டேட் டீம்ல வெளி மாநிலத்தவர்கள் மைக்ரேட் ஆகி இங்க அட்ரஸ் ப்ரூஃப் காமிச்சு, ஒரு படிக்கிற மாதிரியோ எம்ப்ளாய்மெண்டோ காமிச்சு எப்படி உள்ள போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முக்கிய மூல காரணம் இந்த ஜெகத் அகாடமி. இதில் த்ரூ வெங்கட் அவர்கள் இதை இயக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்றது நம்மளுடைய தாமோதரன் அவர்கள். இதை தவிர்க்கணும். புதுசா இந்த வருஷத்துல அட்மிஷன் ஆனவங்களுடைய பெயர் பட்டியலை உங்களுக்கு படிக்கிறேன். அதை கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க, எந்த ஸ்டேட்ல
ஸ்டேட்ல இருந்து வந்தவங்களா இருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கே கண்டிப்பா புரியும். அஷ்ரித் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அக்ஷய் சங்கர், சௌரப் யாதவ், ஷோபித் சௌத்ரி, கரண் சுக்லா, அசுடாஷ் குமார் சௌத்ரி, நீல் சௌத்ரி, குல்ஷன் வர்மா, சுதீர் சிங், தேஜ்வீர் குமார், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா புதுசா வந்து அட்மிஷன் ஆயிருக்கிறவங்க. per annumக்கு மினிமம் ஆஃப் 1,30,000 வந்து பே பண்றாங்க. So இந்த மாதிரி வந்த நபர்கள் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இவங்க எல்லாருமே ஸ்டேட் டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. அந்த ஸ்டேட் டீம் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு நான் சொல்ற உண்மைகள் புரியும். கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் ஆல்ரெடி தெரியும், அதர் அகாடமிஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த அகாடமிஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய புவர் பிளேயர்ஸ்க்கு அவங்க வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில அகாடமிஸ்ல இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யறதுனால வெளி மாநிலத்தவர்கள் மைக்ரேட் ஆகி நிறைய பேர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்மளுடைய கவர்மெண்ட் தலையிட்டு உடனே ஆக்ஷன் அவங்க எடுக்கணும் அப்படின்ட்டு நாங்க கேட்டுக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் அக்ஷய் சன்கார் அப்படின்றவர், சௌரப் யாதவ் அப்படின்றவங்க 2 பேருமே ஒரே அட்ரஸ்ல ஆதார் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ் அப்படின்றதையும் நான் படிக்கிறேன். பிளாட் நம்பர் 21 செகண்ட் ஃப்ளோர் ரூம் நம்பர் 2 அப்படின்னு போட்டு பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட், வேல்முருகன் நகர், விடிசி சாரம். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும். இதுக்கு உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் பொழுதுதான் வெளி மாநிலத்தவர்கள் இங்க வந்து ஃப்ரீயா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துட்டு நம்மளுடைய பிளேயர்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க. நிறைய பிளேயர்ஸ் இப்ப உள்ள வந்திருக்காங்க. நான் படிச்ச பேர்கள் எல்லாமே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஸ்டேட் டீம் வரும்போது அவங்களுடைய பெயர்கள் அங்க இடம்பெறும். ஏன்னா இவங்க ஜாயின் பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இயர் ஒரு செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் அந்த ஏரியாவில தான் இருக்கிறாங்க. பட் ஆனா அவங்க இந்த வருஷத்துக்கான ஸ்டேட் டீம்ல உள்ள வருவாங்க. இது எப்படின்றத மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. இதுக்கான சர்டிபிகேட்ஸ் எல்லாம் யார் ரெடி பண்றா அப்படின்ற விஷயமும் கூடிய சீக்கிரத்துல ப்ரூஃபோட நம்ம வெளியிடுவோம். அதுக்கான ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி என்னென்ன நடக்குது அப்படின்னு உண்மைகளை தான் நம்ம வெளியிடுறோம். மக்களுக்கு இது புரியும். கண்டிப்பா பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சொல்றது மூலமா ஒரு நல்லது நடக்கும். அந்த நாள் மிக விரைவில் இருக்கு. எல்லாருமே இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக பல்வேறு விஷயங்களை நம்ம முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து இன்னொரு கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டு இருந்த ஒரு வீடியோ அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வெளி மாநிலத்தவர் இங்க யார் யார் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் வெளியிட்டு இருந்தேன். அதுல நான் குற்றச்சாட்டா சொல்லியிருந்தது வந்து திரு தாமோதரன் அவர்கள் வெங்கட் அவர்களுக்கு உதவியா இருக்கிறாங்க, அதனாலதான் இது நடக்குது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த சௌரப் யாதவ் அப்படின்ற ஒரு நபர் சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஆன்லைன்ல. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் ஒரு நபர் ஒரு கேங் வச்சு நடத்துறதாகவும், அந்த கேங்ல நானும் வந்து ஒரு மெம்பரா இருக்கிறதாவும், அந்த சௌரப் யாதவை 1 லட்ச ரூபா கேட்டு மிரட்டினதாகவும், இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து ஆன்லைன்ல அவங்க தெரியப்படுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு தைரியம் இருந்தா நேரா என் கூட மோதுங்க. நான் கேட்டது வெங்கட் அவர்களையும் திரு தாமோதரன் அவர்களையும். ஸோ இன்னொரு வெளி மாநிலத்து பையனை விட்டு தவறா சித்தரிச்சு, ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்ற விஷயங்களை ஒரு எல்கேஜி பசங்க கூட நம்ப மாட்டாங்க. நாங்க வந்து காசு கேட்டு மிரட்டணும், நீங்க யாருன்றது மக்களுக்கு தெரியும், நாங்க யாருன்றதும் மக்களுக்கு தெரியும். அதனால உங்களுக்கு தில் இருந்தா நேருக்கு நேர் மோதணும். உன்னால முடிஞ்சா மோதி பார்த்துக்கணும். சும்மா இந்த எவனையாவது வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, இதுக்கெல்லாம் நாங்க அஞ்சு போறதே கிடையாது. இதை ஏன் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அப்படின்னா, கட்டாயமா இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி யார் ஒருத்தவங்க பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக முன் வந்தாலும் அவங்களுக்கு இல்லாத இடையூறுகளை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் இவங்க இயங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்றது தெரியாது. இனிமேட்டு நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அமையும். கண்டிப்பாக பாண்டிச்சேரி பசங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வரை எங்களுடைய குரல் ஓய போவதில்லை. ஸோ நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள், வி ஆர் ரெடி ஃபார் தட். நீங்கள் பண்ணும்போது தான் இன்னும் வந்து எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும், 2 நாளுக்கு ஒரு தடவை பண்ணுற விஷயத்த ஒரே நாளில் முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேகம் வருது. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்மளுடைய ப்ராசஸையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கிரிக்கெட்டர்ஸ்க்காக நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுப்போம். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு எகென்ஸ்டாக நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமாக ஒரு சின்ன கருப்பு கிளாத்தோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஹேண்டில் ஒரு டேப்போ பிளேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த வீக் சண்டே மேட்சஸ் ஆடலாம். இது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்கலாம். எவ்ரிதிங் ப்ராசஸ். நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது எல்லாரையுமே ஒன்றா இணைக்கிறதுக்கு
ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் இது ஒரு மிக சிறந்த விஷயமா அமையும். ஸோ அன்னைக்கு நீங்கள் ஒரு பிளாக் கலரில் ஒரு கிளாத்தை இந்த செஸ்ட் கிட்ட குத்திக்கிட்டு நீங்கள் ஆடும்போதோ, இல்லை ஒரு டேப் இருந்தால் கூட நீங்கள் ஹேண்டில் வந்து சைடில் ஒரு டேப்பிங் மாதிரி பண்ணிக்கலாம், பிளாக் கலர் டேப்பு. ஸோ இது மூலயமா நீங்கள் நம்மளுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறோம், ப்ளஸ் நம்மளுடைய ஆதரவையும் தெரிவிக்கிறோம் நம்ம பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக. அப்போது நம்ம ஆடும்பொழுது நிறைய பேர் இதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதையும் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் நான் இந்த சண்டே இந்த ஒரு சின்ன ஸ்டெப் எல்லாருமே முன்னெடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த சண்டே நம்மளுடைய கிரிக்கெட்டர்ஸ்க்காக இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுனால நம்மளுடைய பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டிவாக என்றைக்குமே இருப்போம் அப்படின்றத நம்ம ஆணித்தரமாக தெரிவிக்கிறதுக்கான நேரம் அது. ஸோ சண்டே எல்லாருக்காகவும் நாங்கள் காத்துட்ருப்போம். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை சின்னதாக ஒரு ஃபோட்டோஸாக டீமோட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய குரூப்லேயும் வந்து சண்டே அன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ண போகிறோம் பாண்டிச்சேரியில், ஒரு மெயின் ஹாலில். அதையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த டேட்டை சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க போகிறோம். அந்த முடிவு என்ன அப்படின்றது கண்டிப்பாக அந்த கூட்டத்தை அன்னைக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த கூட்டம் ஒரு மாபெரும் கூட்டமாக அமையும். ஸோ எல்லா முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ், முன்னாடி இந்த பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் எல்லாருமே, ஆனால் நம்ம பிளவுபட்டு பிரிஞ்சு இருக்கிறோம். ஸோ இவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிற விதமாக எல்லாருக்கிட்டையும் நம்ம போயிட்டு பேச போகிறோம். அவங்களும் அந்த கூட்டத்துக்கு வர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நடந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்த ஸ்டெப், நம்மளுடைய ஸ்டெப் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நேரம் வரும். காத்திருப்போம், ஒன்றாக இணைந்திருப்போம், வென்று காட்டுவோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு போஸ்டர் பார்த்தேன். ஸோ ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அதனால் உங்ககிட்ட ஒரு வீடியோவை ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணேன். அந்த போஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்னுடைய போஸ்டர் தான் அது. அதில் நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து முன்னிறுத்தி அந்த போஸ்டரை மேக் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம பசங்க முன்னாடி இருக்கிறாங்களே. மொத்தமே 6 டீம் தான். 4 டீமில் வந்து நம்ம பசங்க முன்னாடி, அதாவது பிரேம், அரவிந்த்ராஜ் அண்ட் ராகவன், இன்னொன்று வந்து விக்னேஸ்வரன் மாரிமுத்து, இவங்க 4 பேர் முன்னிலைப்படுத்தி காமிச்சிட்டாங்க. மீதி 2 பேர் அதை விட்டுருங்களேன், நமக்கு அது தேவையில்லாத எவனா வந்துட்டு போகிறான். அப்போ 4 பேரை முன்னிலை நிறுத்தி காமிச்சிருக்காங்கன்னா, எனக்கு இங்கே என்ன டவுட் ஆச்சுன்னா, அப்போ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த கேப்டன்ஸ், அந்தந்த டீமினுடைய கேப்டன்ஸ் தான் வந்து ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு அதிகம். ஏன்னா 4 டீமில் நம்மளுடைய பிளேயர்ஸ் வந்து கேப்டனாக இருக்காண்டா, அப்பா ஒரு மன திருப்தி. அதுவும் ஒன்று கன்ஃபார்ம் ஆகலை, மேபி அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா ஆக்சுவலாக 11ல் 9 பேர் யாரோ மைக்ரேட் ஆன வெளி மாநிலத்து பிளேயர் வந்து விளாட போகிறான். ஆனால் அவனும் என் பிளேயர்னுடைய அண்டரில் தான் விளாட போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமை தான். அது எதுவும் குறை சொல்ல முடியாது. இப்போ நான் சிஏபிக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த சிஏபிக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், ரோஷம் அப்படின்றது கிடையாதா? இதை நான் கேட்கலைங்க, பாண்டிச்சேரி ஃபுல்லாக கேட்குறாங்க. ஏன்னா என் பையன் விளாடக்கூடாது, என் பையன் கேப்டன்சி இருக்கக்கூடாது, என் பையன் முன்னேறி வந்துடக்கூடாது. ஆனால் என் பையனை நீ முன்னாடி போஸ்டரில் மட்டும் ஷோ காஸ்ட் பண்ணி பாண்டிச்சேரி பசங்க விளாட்றதுக்கான ஒரு ப்ரீமியர் லீக்னு காமிப்பேன். இதில் நான் 2 கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஒன்று, இந்த பிபிஎல் எதுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸா, இல்லை வேற யாரையாவது இங்கே ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மேட்ச் நடத்துகிறீங்களா? இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவுபடுத்திடுங்க. ஏன்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி பிளேயர்ஸ்னா, இதில் பாண்டிச்சேரி பிளேயர்ஸே பர்சன்டேஜே கிடையாது. 80-20% தான் நம்ம பசங்க. அதனால் அது அங்கேயே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடுது. ஸோ அப்போ வேற எதுக்கு இதை நடத்துறீங்க? இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். நேற்று நான் வந்து டிஎன்பிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட்ரி சொல்கிறாரு,
இந்த மேட்சை டோன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் ஐபிஎல். இது வந்து டிஎன்பிஎல். இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை டெவலப் பண்றதுக்கான மேட்சஸ் இது. இவங்க வந்து 200 அடிப்பாங்க, 250 அடிப்பாங்கன்னு யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றாரு. பட் இட் வில் ஹேப்பன். அது எப்ப ஃபியூச்சர்ல இது நடக்கும் அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. ஏன்? இங்க இருக்கக்கூடிய பையனுடைய ஸ்டாண்டர்ட் இதுதான், இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் நீங்க இந்த மேட்சை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? பாண்டிச்சேரி பையன் விளாட்னா எவன்பா பார்ப்பான்? பாண்டிச்சேரி பையன் எங்கப்பா ப்ராக்டிஸ் பண்றான்? நான் உன்னை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா ஸ்டேட்லயும் போய் பாரு, அந்தந்த ஸ்டேட் அசோசியேஷனுக்கு 4-5 அகாடமிஸ், ஃப்ரீ அகாடமிஸ் ரன் பண்றான், கிளப் மேட்சஸ் ரன் பண்றான். அதுல இருந்து அவன் செலக்ட் பண்ணி கிராஸ் ரூட்டை டெவலப் பண்றான், அங்கிருந்து பிளேயர்ஸை எடுக்கிறான். நீ எத்தனை அகாடமி, ஃப்ரீ அகாடமி வச்சிருக்கீங்க? சிஏபியில் அவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சுக்கிறீங்களே, ஒன்னால ஒரு ஃப்ரீ அகாடமியை கண்டக்ட் பண்ண முடியுதா? அங்கே உள்ள உங்களால் ரன் பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட்? ஏன்னா உங்களால் கமர்ஷியலாக அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை சுற்றி ஒரு கூட்டமும் இருக்காது. அப்போ உங்கள் கூட்டத்துக்கு கொடுத்துடணும், அதை கமர்ஷியல் ஆக்கணும். அதில் தான் நான் சொன்ன ஒரு மெயின் பர்சன், ஒரு கல்பரேட்டு வெங்கட். அவன் மட்டும் சம்பாதிப்பான், எவனை வேணா எடுத்துன்னு வந்து வெளியில இருந்து. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி இருக்குது. நான் வந்து இதை ரொம்ப அக்ரெசிவாகவே பேசுவேன், இன்னும் கம்மியாக பேசிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கும் சரி, தாமோதரன் அவர்களுக்கும் சரி, வெங்கட் அவர்களுக்கும் சரி, கூடிய சீக்கிரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வரும். என் மண்ணினுடைய மைந்தன் விளாடுவான். இது மிக விரைவில் நடக்கும். நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருந்ததுன்னா, உங்களுடைய நீங்கள் ஒரு செக்ரட்டரி வச்சுருப்பீங்க, அவங்ககிட்ட கொடுத்து அந்த பதிலை எனக்கு போடுங்க தயவு செஞ்சு. மக்களும் கேட்கட்டும். இதை நிறைய பேர் பார்ப்பாங்க. சிலவன் கூட நினைப்பான், என்னடா அவன் அக்ரெசிவாக பேசுகிறான் போகிறான். உங்ககிட்ட சாஃப்டாக பேசி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீ பண்ணுறத பண்ணிக்கின்னு தான் இருப்ப, பட் ஆனால் நாங்கள் பண்ணுறதையும் பண்ணிக்கின்னு தான் இருக்கிறோம். இதை கவர்மெண்ட்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கான முற்றுப்புள்ளி வரும். அன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க, தப்பு பண்ணிட்டோம்டா, பாண்டிச்சேரி பசங்களையே வச்சு நடத்தியிருக்கலாம், பாண்டிச்சேரி பசங்களையே வச்சு விளையாடி இருக்கலான்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரும். அந்த சிந்தனையை தூண்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நம்மளுடைய பசங்களை ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அது பெரிய விஷயம். பட் இன்னும் கேப்டன்சியில் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் நாங்கள் சிஏபிக்கு நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்காக நம்ம பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வரோம். ஸோ அந்த முயற்சி எல்லாத்துலேயுமே எங்க கூட நின்று சப்போர்ட் பண்ற நம்மளுடைய பாண்டிச்சேரி சேர்ந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகள். இன்னைக்கு நம்ம சிஏபிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா ஒரு பிளாக் கிளாத்தை வந்து நம்மளுடைய செஸ்ட்லயோ இல்லைன்னா பேண்டை வந்து நம்மளோட ஹேண்ட்லயோ போட்டு நம்மளுடைய எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு பண்றேன். அது கூடவே கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நம்மளுடைய பசங்களுக்கு வாய்ப்புகளை மறுத்துக்கிட்டே வராங்க. நம்ம அதை கொடுங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் த்ரூவும் நம்ம வந்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நடக்கக்கூடிய பிபிஎல் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்ல 2 பிளேயர் தான் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க விளையாட போறாங்க. மற்றவர்கள் எல்லாருமே வெளிமாநிலத்தவர்கள் தான். அவங்க இங்கேருந்து மைக்ரேட் ஆகி விளையாட போறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் என்ன அப்படின்ற பேஸ் தெரியல. ஸோ மெயினான திங், பாண்டிச்சேரியில கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி இருக்காங்க. அவங்க பாண்டிச்சேரி பசங்களை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த அசோசியேஷனே வந்து பிசிசிஐ இங்க அப்ரூவல் பண்றாங்க. பட் அதை தவிர்த்து எல்லா பிளேயர்ஸையுமே வெளியில இருந்து மைக்ரேட் பண்ணி அவங்கள ஹைலைட் பண்றதுலே தான் வந்து சிஏபி குறிக்கோளா இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபேக்ட்டுங்க, உண்மை. நான் இதை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல, நான் மக்கள்கிட்ட பல பேர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சிருக்கேன். அவங்க நிறைய பேர் சொன்ன விஷயங்களை வச்சு நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர போறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். அதாவது இவங்க வந்து எந்த லோக்கல் மேட்சஸும் வந்து லைவ் பண்ணக்கூடாது, அந்த மேட்சஸ்ல ஸ்டேட் பிளேயர்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம். அது எதுக்காக சொன்னீங்க அப்படின்ற கொஸ்டினையும் நான் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அங்கேயே விட்டுட்டாங்க. அதை பத்தி யாருமே வந்து ஒரு கவனம் செலுத்தல. ஸோ நான் மறுபடியும் வந்து கேள்வி எழுப்புறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அங்க உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரி இல்ல நடக்கக்கூடிய நிறைய T20 மேட்சஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அது எல்லாமே வந்து TCM த்ரூ ஃபேன் கோட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஃபா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த டாஃபா நியூஸ் அப்படின்றவங்க யாரு? நம்மளுடைய பாண்டிச்சேரியில
நடந்த T20 மேட்சஸ், T10 ஆகட்டும், அவங்களுடைய கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியில் நடந்த T10, T20 ஆகட்டும், அது எல்லாத்திலயுமே வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. இதை நான் சொல்லலைங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி பேசும்பொழுது ஒரு ஆடியோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஆடியோ வச்சுதான் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமா நான் இதை வெளியே சொல்லறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் வெளியில வரணும், அப்பதான் இவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படும். ஒரு லோக்கல்ல நடத்தப்பட்ட ஒசுடு பிரீமியர் லீக் அப்படின்ற லீகையும் வந்து அவங்க டவுட் பண்ணி அவங்க மேலயும் ஒரு அலிகேஷனை சொல்றாங்க. இப்படி எல்லாத்தையுமே சொல்ற சிஏபி பல T10 மேட்சஸ், T20 மேட்சஸ் ஃபேன் கோட்ல நடத்தி இருக்கிறாங்க. வந்து அந்த முக்கிய புள்ளி இருக்காரு இல்லையா, அவர் வாயால சொல்றாரு என்ன நல்லா நடக்கும், எப்படி எப்படிலாம் நடக்கும், இந்த வெர்டன்ஸ் மேட்ச்ல என்ன நடந்தது, அப்புறம் வந்து இந்த T20 இப்ப நம்ம பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் நடக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு செலக்ஷன் மேட்ச்னு ஒண்ணு நடத்துறாங்க. அதுக்குள்ள எவ்வளவு குளறுபடிகள் நடந்தது, இது வந்து திரு தாமோதரன் சார் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது நமக்கு தெரியல. பல அவர் தெரிஞ்சுக்கணும். சோ நான் இது எல்லாத்தையுமே எதுக்கு சொல்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முக்கிய புள்ளி, சிஏபி சேர்ந்த முக்கிய புள்ளி பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். இது வரைக்கும் அந்த ஃபேன் கோடுக்கு வருஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து ஷேர் பண்றாரு. சோ இது என்னன்னா, ஒரு நபர் இது எல்லாத்தையும் எப்படி தைரியமா சொல்ல முடியும்? கண்டிப்பா நான் எங்கேயுமே இதை சொல்றதுக்கு தயார், நான் இதுக்கு வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்படணும், அப்பதான் நம்மளுடைய பாண்டிச்சேரி கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். கண்டிப்பா நம்மளுடைய பாண்டிச்சேரி பசங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கல அப்படின்னா இந்த இஷ்யூவை மிகப்பெரிய இஷ்யூவா நாங்க எடுத்துட்டு போவோம். கண்டிப்பா இது சென்ட்ரல் அளவுல போவோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் இணைந்திருப்போம், ஒன்றாக இருப்போம், வென்று காட்டுவோம்.